ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் ஃப்ளவர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரகு கிச்சடி பார்க்க போகிறோம். நைட் டிஃபனுக்கு டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது போர் அடிக்குது. அதனால் இன்றைக்கி வரகு கிச்சடி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கிச்சடி செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பேன்லேயே தான் செய்ய போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நான் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தோட ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரியட்டும். இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ வதக்கிக்கலாம். இதில் 2-3 முந்திரி பருப்பு, நான் ஒரு கேரட், 4 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறியை சேர்த்து செய்யும் போது நமக்கு வரகு கிச்சடி நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பை முதல்ல சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஒரே விசில் தான், நல்லா வெந்துடும். ஈஸியாகவே ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நான் 1 டம்ளர் வரகு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு 2 டம்ளர் தண்ணி தாராளம். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கழுவி வச்சிருக்க இந்த வரகை இது கூட சேர்த்து மூடி போட்டு விசில் வச்சிட்டோன்னா ஒரே விசில் தான், வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வேலை தான், டக்குன்னு முடிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. வரகரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு என்ன செஞ்சிடலாம், மூடிக்கலாம். இதுக்கு விசில் வைக்கிறதாமா? ஆமாம், விசில் வைக்கணும்ல, அப்புறம் எப்படி வேகும்? அதான் விசில் வைக்கணும் பார்த்தேன். ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு விசில் கரெக்டாக இருக்கும், போதும். அது அப்புறம் ரொம்ப குழஞ்சிட மாதிரி ஆகிடும். இதுனா கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு விசில் வந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ரிலீஸ் ஆனவுடனே பார்க்கலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. நைட் டிஃபன். தினம் இட்லி தோசையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இப்படின்னு போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இதில் லேசாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். நமக்கு இன்றைக்கி டிஃபன், நைட் டிஃபன் ரெடி. வாவ், சூப்பர். சூப்பரான வரகு கிச்சடி ரெடி. அப்படியே அந்த பவுல் மாதிரி அழகா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. சூப்பர் மாமா. சரியா? அச்சன் இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். காம்பினேஷன் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்பே பத்திக்குது. சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வரகு கிச்சடியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா? எஸ். ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோக்கு நான் தான் வீடியோகிராஃபர் ப்ளஸ் நான் தான் டேஸ்டர். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மாமா. சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குது. ஓகே. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றது எப்படியும் இருக்கு, எப்படியும் சொன்னீங்கல்ல. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு டின்னரை சூப்பராக இது பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். பட்டு ஓடியாங்க. பட்டு ஓடியா 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 அழகி ஓடியா. பட்டு ஓடியா. மாடியில் பட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் பட்டுக்கு. பட்டு பையா பட்டு. புதினா பறிக்க வந்திருக்காங்க சித்ரா ஆண்டி. போ போ, விடாத விடாத, அவங்க தான். புடி புடி. அம்மா டெய்லி குழம்பு வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு பிரியாணி செய்யலான்ட்டு செய்கிறோம். பா பா பா. காய்கறி போட்டுதான். அதுக்காக புரட்டாசி மாதத்தில் போட்டுக்கிட்டு இதாக எடுக்க முடியும்? அதை சொல்லுங்க. ஆடு கோழியெல்லாம் வளரணும்ல, அதுக்காக ஒரு 2 மாதம் ரெஸ்ட்டு. பா பா பா. டேய் பட்டு, இங்கே வாடா. பட்டு பா. பாரு நிற்கிறவங்க காலை போயிட்டு இது பண்ணுறத. ஓடியாங்கடா அழகி, ஓடியா அழகி. அப்பட்ட ஓடியா அழகி. பா. இப்போ வரான்ல பட்டே. பட்டா உனக்கு பட்டையே கிளப்பிடுவோமா? அழகி ஓடிப்பா. வாடா டேய் பட்டு, வாடா அம்மாட்ட வாடா. டே டே டே, எதையோ தான் பார்த்துட்டு இருப்பான். வாடா இன்ட்டு. இந்த வரா உங்க அம்மா வர்றான். அம்மாவா மகனா யார் ஃபர்ஸ்ட்டு? ஏய் நோ. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.